Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அவலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான போது முதல்வர் வாய்மூடி மௌனியாக இருந்ததால் இன்று அரசு பள்ளியில் இத்தகைய அட்டூழியம் துணிச்சலுடன் அரங்கேறி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரியில் வாயில் துணியை கட்டி பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அரசு பள்ளி ஆசிரியர்கள். இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்திலாவது முதல் தகவல் அறிக்கையை வெளியிடாமல் பார்த்து கொள்ளுமா திமுக அரசு என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர்கள் நைய புடைத்த பெற்றோர்கள். ஸ்டாலினின் திமுக அரசு மற்றும் காவல்துறை மீது நம்பிக்கையை இழந்ததால் களத்தில் இறங்கிய மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தனக்கு திராணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்து ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் 7 பேர் பிடிபட்டனர். சார்களை காப்பாற்றும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் தொடரும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக இருப்பதாக பெற்றோர் வேதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சிறுமியை ஆட்டோவில் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார்? கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் நிலையில் அந்த காட்சிகளை காவல்துறை பறிமுதல் செய்ததா என்றும் மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறுமியும் அவரை கடத்திச் சென்ற மர்ம நபர்களின் காட்சிகளை கைப்பற்றியிருந்தால் இதுவரை காவல்துறை ஏன் வெளியிடவில்லை என மக்கள் கேள்வி. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட போது அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறை இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் என்றும் மக்கள் காட்டம். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 36 நாட்களில் 95 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் திமுக காரன் எனும் அடையாளத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். போலீசுக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளச்சாராயம் விற்பவன் தைரியமாக சொல்லும் அளவிற்கு கள்ளச்சாராய விற்பனை நிறுவனமயப்படுத்தியுள்ளதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் கடும் விமர்சனம். மரக்காண மரணங்களில் இருந்தோ நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களில் இருந்தோ இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி சகல குற்றங்களையும் திமுகவினர் செய்வதற்கு தானா ஸ்டாலின் எனவும் சராமாரி கேள்வி. விருதுநகர் மாவட்டம் கன்னிச்சேரி புதூர் பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற திமுக அரசு பட்டாசு ஆலைகளுக்கு முறையான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சின்னவாடியூர் பகுதியில் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல்.
விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை முறையான ஆய்வு மேற்கொள்ளுமாறு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரம் கோவிலில் நல்லறம் அறக்கட்டளையின் சார்பில் 15 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட தர்ப்பண மண்டபம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் முன்பாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் விழாவில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மகாமண்டபம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் படித்துறை தர்ப்பண மண்டபத்திற்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்பு. பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் மிகச்சிறப்பாக பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டப பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளதாக பேச்சு. மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெரிய திருப்தியாக இருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும், இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் FIR வெளியான வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை சட்டத்திற்கு புறம்பாக பறிமுதல் செய்த காவல்துறை மீது ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவினர் பத்திரிகையாளர்களிடம் அராஜகமான முறையில் நடந்து கொண்ட நிலையில் அக்குழுவில் உள்ள காவலர்களை மாற்றி நியாயமான விசாரணையை மேற்கொள்ள நீதிமன்றம் முன்வர வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்ப்பு. திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே மீண்டும் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் அவலம். இதற்கு முடிவே கிடையாதா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் அருகே சுகாதாரமற்ற உணவு மற்றும் இருப்பிடம் இருப்பதாக கூறி ஆதிதிராவிடர் பள்ளி மாணவர் விடுதியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். முறையாக ஆய்வு செய்யாமல் திமுக அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வரும் அவலம். மதுரை சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உட்பட 22 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். தொழிலாளர்களை மிரட்டி தொழிற்சங்கத்தில் இருந்து விலகுவதாக கடிதம் வாங்குவதால் மீண்டும் தொழிலாளர்கள் போராட்டம். சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை சுமூகமாக முடித்துவிட்டதாக மக்களிடம் நாடகமாடிய விடியா திமுக அரசு மீண்டும் வஞ்சிப்பதாக தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. தொழிலாளர்களை மிரட்டி கட்டாய கையெழுத்து வாங்கும் தொழிற்சாலை நிர்வாகம் மீது ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் எனவும் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயில் மூலம் கடத்தப்பட்ட 6,25,000 மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை 1000 விளக்கு மற்றும் மதுரவாயல் பகுதிகளில் சட்டவிரோதமாக உடல்வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்த 3 நபர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் தலைநகரில் விதவிதமான போதை பழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் பெட்டிக்கடையில் மறைத்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட 15 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் காய்கறிகள் போல் போதைப் பொருட்கள் விற்கப்படும் அவலம். கரூர் அருகே வடமாநில குட்கா வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பதுக்கிய விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் உட்பட 8 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினரே சட்டத்தை மீறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
அசாம் மாநிலத்தில் இருந்து சென்னை பெரம்பூருக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 30 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் 1 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இளைஞர்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 7 கிலோ புகையிலை பொருட்களுடன் இருவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் ஆதங்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ குட்காவுடன் இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை கலாச்சாரம் படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை விமான நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வரும் அவலம். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த இருவர் பிடிபட்டனர். போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் என வீண் விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு போதை புழக்கத்தை தடுக்க வழி தெரியாமல் தவிப்பதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். கள்ளக்குறிச்சியில் இருந்து கள்ளச்சாராயம் வாங்கி வந்து விற்பனை செய்யப்பட்டதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட சேலம் மாவட்ட காவல்துறை. சென்னை திருவொற்றியூரில் மனைவியை கொலை செய்ய வந்த இளைஞர் மனைவியின் சித்தியை கழுத்தை அறுத்து கொலை செய்ததால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலைகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற ஆவடி காவல் ஆணையர் கண்முன்னே பெண் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி. கையில் பெட்ரோல் கேனுடன் கூட்டத்திற்கு வரும் வரை காவல்துறை என்ன கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததா என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே முன்விரோதம் காரணமாக பெயிண்டர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். இடிந்து விழும் நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை அகற்றி புதிய தொட்டி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு கல்லூரிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வலியுறுத்தி மாணவர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல். மாணவர்கள் மீது சிறிதும் அக்கறையில்லாத திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் கண்ணன் என்பவரது வீட்டில் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. மதுரை முல்லை நகரில் நீர்நிலை புறம்போக்கில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலகத்தை இடிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. திமுக கட்சி அலுவலகத்தை இடித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே உத்தரவிட்ட நிலையில் அகற்றாதது ஏன் என உயர்நீதிமன்ற கிளை சராமாரி கேள்வி. செஞ்சி அருகே அரசு பேருந்தை ஆபத்தான முறையில் இயக்கிய தற்காலிக ஓட்டுநருக்கு போதை தலைக்கேறியதால் பேருந்தை பாதியிலேயே விட்டுச் சென்றதால் பயணிகள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் தற்காலிக ஓட்டுநர்களை நியமித்து மக்களின் உயிரோடு விளையாடுவதாக நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நடுரோட்டில் நின்ற அவலம்.
குறுகலான சாலையால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் அகலமான சாலை அமைக்க விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடியில் பணத்தை பெற்றுக்கொண்டு நில மோசடி செய்த திமுக ஒன்றிய செயலாளர் மீது பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் பண மோசடியில் ஈடுபடுவதையே நோக்கமாக வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் மூளை முடுக்கெல்லாம் ஆட்டோவில் சென்று கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்து வந்த நபர் சிக்கினார். செயலற்ற திமுக ஆட்சியில் கள்ள சந்தையில் மது விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள அணைப்பாளையம் ஏரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பறவைகள். ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். கோவையில் பெண்ணிடம் தூக்க மாத்திரை கொடுத்து நகை பறித்த வழக்கில் போலீசார் பணம் கேட்டு அராஜகமாக விசாரணை செய்ததில் 60 வயது ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை. குற்றம் செய்தவர்களை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் விசாரணை என்ற பெயரில் அராஜகத்தில் ஈடுபடும் ஏவல் துறையை கண்டித்து உயிரிழந்த பாலகிருஷ்ணனின் உறவினர்கள் சாலை மறியல். கள்ளக்குறிச்சி அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்த டீ மாஸ்டர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பெண்ணின் கணவர் உட்பட 4 பேர் சிக்கினர். திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை அவரது கணவருடன் அனுப்பி வைக்க டீக்கடை மாஸ்டர் மறுத்ததால் கொலைவெறி தாக்குதல். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். கள்ளக்காதலியுடன் ஏற்பட்ட தகராறில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக காவல்துறைக்கே அதிர்ச்சி கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர். தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் உள்ள ஸ்மார்ட் டிவிகளுக்கு போதிய இணைய வசதி கிடைக்காததால் காட்சி பொருளாக மாறி வரும் அவலம். எழுதாத பேனாவுக்கு சிலை போன்ற தேவையற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும் விளம்பரமாடல் அரசு பள்ளிகளில் உள்ள இன்டர்நெட் தொடர்பான பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக 10ஆம் தேதி முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் 11ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்தியா முழுவதும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 29 வரை HMPV என்ற வைரஸ் தொற்றால் மொத்தம் 59 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டிலேயே அதிகமாக தமிழகத்தில் 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். இந்திய அளவில் தமிழகம் முதலிடத்தையும் 11 பேர் பாதிப்புக்குள்ளான குஜராத் 2வது இடத்தையும் பிடித்த நிலையில் இதுதான் திராவிட மாடலும் மைனாரிட்டி பாஜகவும் சுகாதாரத்தை பேணி காக்கும் லட்சணமா என மக்கள் கேள்வி.